கோபால கிருஷ்ண சுவாமி கோகுலத்திலே குழந்தை ரூபமாய் வந்து விளையாடினார். கஸ்தூரி திலகமும் நெற்றியில் இட்டு கனத்த முத்து கொண்டையில் பூவும் சூட்டி தாசானுனியிலே முத்து தொங்கல் தாசுரக்க உஸ்தூபமும் மார்பில் அசைய முத்து மாலை சூட்டியே தோள்வளையிட்டு பத்திரமாய் துள்ள தங்க அரைஞானிட்டா. காலில் தண்டைகளிட்டு காதிரண்டிலோ மகர குண்டலமும் கண்ணுக்கு மையிட்டாள். யசோதை இடுப்பில் வைத்து வெளியில் வந்த இறங்கி சுவாமி ஓடினாரே விளையாடவே. தன் வயசு குமாராளும் தானும் கூடி ஜனகரை கண்டும் மறை எங்கும் தேடி பிடிக்க வந்த பேர் கையில் அகப்படாமலே புகுந்து கிரகம் தோறும் விளையாடின. இருட்டு லீலையை கொஞ்சம் செய்ய தோணின. இருட்டிலே கிருஷ்ண சுவாமி விரட்டினரே. ஒரு கோபி கிரகம் தன்னில் உள்ளே புகுந்து ஒரு துலாம் வெண்ணெய் தந்தால் தின்பேன் என்றார். தங்க மரத்தட்டிலே வெண்ணெய் எடுத்து என் தங்கமே பாலகிருஷ்ண வெண்ணெய் உண்ணுண்ணா. எனக்கு 2 குழந்தைகள் மரப்பாச்சி. எனக்கு 2 குழந்தைகள் மரப்பாச்சி. அதற்கு கூட வெண்ணெய் தந்தால் திங்கும் என்றார். மரப்பாச்சி வெண்ணெயை திங்குமோ கிருஷ்ணா? மரத்தின் வாயால் வெண்ணெய் திங்கு கண்டார். என்னுடைய பாலகிருஷ்ணா இது என்ன விந்தை? இன்னுமே எனக்கு மாத்திரம் தருவேன் என்றார். நேராய் வெண்ணெய் பால் தயிர் தாராமல் போனா காணாமல் நான் கொண்டு போவேன் என்றவன் சொன்னார். ஒரு தினத்தில் அந்த யசோதா தேவி ஒரு ஜாமம் விடியவே வெளி கேட்டு நந்தகோபி அப்போது விளக்கை ஏத்தி ஆமெங்கும் மெழுகியே சுத்தி படுத்தி கனத்த தாழி எடுத்து வைத்து தயிரை கொட்டி கிருஷ்ணலீலை பாடிக்கொண்டு தயிர் கலக்கினார். ஒரு தினத்தில் பகவான் கிருஷ்ண சுவாமி ஒளிந்திருந்து கேட்டார் அந்த ஓசைகள் எல்லாம். காலை மெல்ல தூக்கி வச்சு இருட்டு வழியே கெட்டே வந்து வயல் ஊதி விளக்கணைத்தார். மறுவிளக்கு ஏற்றி வைத்து பார்க்கும்போது மன்னவனாம் கோபாலனை கண்டாள் கோபி. கோபியர்கள் இன்னும் பலர் கூடி ஒரு நாள் வேணுகோபாலன் மகிமை சொல்ல கூட துணிந்தார். யசோதை அரண்மனைக்கு இடமாதர்கள் போல் கிருஷ்ணனுடைய துஷ்டத்தனம் சொல்ல துணிந்தார். ஆமடியோ பாலனுக்கு வேடிச்சதிப்போ கோபி ஆரவாரம் சொல்ல நோக்கு அடவாச்சுதோ. நேற்று வந்து உந்தன் மகன் பாலை கறந்தான் சோதை நின்னிடம் தெரியாமல் உன்னிடம் வந்தான். கண்டது நிஜமானால் எந்தன் மகனை கோபி நீயும் கையும் களவுமாய் கட்டலகாதோ. எட்டாவூரியிலே வெண்ணெய் சட்டி உடைத்தான் சோதை இருந்த வெண்ணையும் பூனை கெறிஞ்சாண்டி. சட்டமாக சொல்ல வந்த சாமத்தேடச்சி நீயும் கிட்டிருந்து தூணோடு கட்டலாகாதோ. கட்டவும் பிடிபடாண்டி உந்தன் மகன் சோதை கள்ளதனம் சுப்ளி வித்தை ரொம்ப உண்டோடி.
ஆடை தகிரையும் கொட்டி கண்ணையும் பொத்தி சோதி காத்திருந்த அம்மை அரை காலால் உதைத்தா. காரியமும் விடவில்லை களவும் போச்சே அம்மா, கண்டவர் சிரிக்கல்லாச்சே பண்டமும் போச்சே. 8 அடி நடந்தாயானால் மட்டில் இருப்பேன் அம்மா, பட்டினத்தார் வாயாலே திட்டு கிழாதே. ராமா கிருஷ்ணா என்று சொல்ல ரொம்பவும் இல்லை அம்மா, ராட்சசிமார் வார்த்தை கேட்ட நடுங்குறதே. கணவன் அருகில் இருக்கும் வேளைதனிலே சோதை கண் காட்டி கைப்பிடித்து அழைக்கிறாண்டி. வெக்கமில்லையோடி கோபி வெளியில் சொல்ல நோக்கு, வீட்டில் வர வேண்டாம் என்றால் வருவானோடி. சொல்லவும் மனது வல்ல துணிவும் இல்ல சோதை, சுந்தர முகம் காணாட்ட தூக்கமும் வல்லே. ஏதடா கிருஷ்ணா உனக்கு இந்த புத்திகள், அப்பா இந்த புத்திகள், எனக்கு உன்னுடைய ஆவலாதிகள் பொறுக்கவே படல. என்ன செய்தேன் அம்மா நானும் என்னை கோபிக்க, அம்மா என்னை கோபிக்க. உன் கிட்ட வந்து சொல்லும் பெண்கள் பேச்சு கேட்காதே. நித்திரை தெளிந்தவுடன் போதும் இங்கேடாயப்பா, நித்திரை தெளிந்தவுடன் போனது எங்கேடாயப்பா, போனது எங்கேடா. கிட்ட வந்து என்னிடத்தில் சொல்லிவிட்டு போடா. பள்ளிக்கூடம் சென்று நானும் படித்தும் இருந்தேன் அம்மா, படித்தும் இருந்தே. இல்லை என்றால் நாங்கள் படிக்கும் பிள்ளையை கேளாய். படித்ததெல்லாம் போதுமாடா, மாட்டிலீருடா அப்பா, மாட்டிலீருடா. எடுத்த சீலையை கொடுத்துடுடா, ஏதுடா சீலா. எடுத்திருந்தால் கொடுத்து விடுவேன் அம்மா, கொடுத்து விடுவேனே. கடுத்த வார்த்தை என்ன சொல்ல பொறுத்திருப்பேனா, கடுத்த வார்த்தை சொல்ல நான் பொறுத்திருப்பேனா.